கதிராமங்கலத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டவர்களை நாளைக்குள் விடுதலை செய்யாவிட்டால் நாளை மறுநாள் திட்டமிட்டபடி மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார். தமிழக அரசு கதிராமங்கலத்தில் காவல்துறையை தவறான முறையில் பயன்படுத்தி வருகிறது என்று குற்றம் சாட்டிய வைகோ, கைது செய்யப்பட்ட 10 பேரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றார். மக்கள் விரோத போக்கை தமிழக அரசு தொடர்ந்து கடைபிடித்தால் ஜனநாயக கட்சிகள், இடதுசாரிகள், தமிழ் அமைப்புகள் ஒன்று கூடி மிகப்பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்தும் சூழல் தமிழகத்தில் ஏற்படும் என்றும் வைகோ எச்சரித்தார். நான் தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் வலியுறுத்தி கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த போக்கு ஒரு பாசிச நடவடிக்கையாகும். இந்த போக்கு கைவிடப்படாவிடில் அனைத்து ஜனநாயக சக்திகளும், இடதுசாரி சக்திகளும், தமிழ் உணர்வாளர்களும், விவசாய பெருமக்களும் பெரும் கிளர்ச்சியில் ஈடுபடுகிற நிலையை உருவாக்கும் என்பதை நான் அரசாங்கத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. ஆனால் நிரந்தரமாக சிறையிலே அடைப்பதற்கு நீங்கள் முயற்சிப்பீர்களானால் அது சீண்டி பார்க்கின்ற வேலையாகும். இது விபரீதத்திலே கொண்டு போய் விடும் என்பதை நான் எச்சரிக்கையாக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் திட்டமிட்டபடி அங்கே நாளை மறுநாள் அனைவரும் ஒன்றாக கூடி போராட்டத்தில் ஈடுபடுவோம்.